தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பத்தொன்பது 12/12/2024 குரோதி வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. பிற்பகல் 1:10 பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூஷம். அதிகாலை 4:09 பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 7:30 வரை. குளிகை காலம் காலை 9 10:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம் பூராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சு களை கட்டும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல தீர்வுகள் ஏற்படும். பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன்றாகவே சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அச்சமே இல்லாமல் உழைத்து உச்சத்தை நோக்கி பயணம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க தன தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். மென்மையான மேன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய நன்மையான காலங்கள் உருவாகும். நிகழ்கால தேவைகளுக்கு மட்டுமல்லாது எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொய் சொல்லி பிழைப்பவரையும் போலி பொருள் விற்பவரையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க அலமேலு மங்கா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும். அதாவது சகோதர வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும். பங்காளி சம்பந்தப்பட்ட அங்காளி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடங்களும் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாவ புண்ணியங்களின் பகுதியை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க ராஜயோக ரங்கநாதர வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NA. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் கிடைக்கும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலைபாயும் எண்ணங்களை அடக்கி வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க அருணாச்சலேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MZ.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நாள் முழுவதும் நன்மைகள் பெருகும். ராசி அதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் அசுர வளர்ச்சி கிடைக்கும். உங்களுக்கான அதிகாரங்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிலவு தேய்ந்தாலும் அழகு குறையாது என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க அன்னை மூகாம்பிகை தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அடி மனது ஆசைகள் நிறைவேறும். உழைப்புக்கு தகுந்த மதிப்பு, அதற்கும் மேலான சிறப்புகள் கிடைக்கும். எதிரிகள் உதிரியாக கூடிய சூழல்கள் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேருக்கு அழகு தெய்வம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகும். வரவுக்கு மேலே செலவு அப்படிங்கிறத விட செலவுக்கு தகுந்த வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். வீட்டு உபயோக பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வஞ்சம் சூது பொய்களை புரிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க மகா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். மன வாழ்க்கையில் திருமணமானவர்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையையும் நேர்மையையும் உள்ளத்தில் சேர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அரச மர பிள்ளையார வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QB. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகும். காசு பணம் சேரும். கௌரவ வாய்ப்புகள் கிடைக்கும். துளிர்விட்ட ஆசைகளை மனம் விட்டு பேச முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க சொர்க்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் பெருமைகள் சேரும் அல்லது அனுமானமே இல்லாத ஆதாயங்கள் கிடைக்கும். அரசியல் ஆசைகள் நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
பரம்பர உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டங்களால் நட்டங்கள் தவிர்க்கப்படும். விமான பயணங்கள் அமையும். பொதுவாகவே வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். நாட்டுப்புற கலைஞராக உள்ளவர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீத்தார் கடன்களை நிறைவேற்றி வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க ஈச பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் நிகழும். ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் விலகும். லாப ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால ஏகபோகமாக ஏராளமான வருமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லற வாழ்க்கையில் இறுதி வரை உறுதியை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க பத்திரகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.